Hello friends, this is your Yoga Nandam biology lecturer from Edall Academy YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க வந்து ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ஸ்லேருந்து வெஜிடேட்டிவ் மார்பாலஜி லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து ரீப்ரொடக்டிவ் மார்பாலஜிலேருந்து ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் ஃப்ளவர் அண்ட் இன்ஃப்ளோரசன்ஸ். சரி, ஃப்ளவர் அப்படின்னா வாட் இஸ் ஃப்ளவர்? ஃப்ளவர்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க, இது மாடிஃபைடு ஸ்டெம் தான் ஃப்ளவர். ஃப்ளவர் இஸ் ஏ மாடிஃபைடு ஷூட் சிஸ்டம் வேர் இந்த ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம் சேஞ்சஸ் ஃப்ளோரல் மெரிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டெம் இஸ் டிஃபைன்ட் அஸ் மாடிஃபைடு ஷூட் சிஸ்டம். ஷூட் எபிக்கல் மெரிஸ்டம்ல இருந்து தான் வந்து இந்த ஃப்ளவர் வந்து ஃபார்ம் ஆகுது. சரி, ஓகே. இதுல வந்து ஏன் இதை ஃப்ளவர் அப்படின்னு சொல்றோம்? இல்லை நோட்ஸ், இன்டர்நோட்ஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ஸ்டெம்ல இருக்கிற மாதிரி வந்து ரொம்ப எலாங்கேட் ஆயிருக்கா? இல்லை. இன்டர்நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டு நாட் எலாங்கேட், இந்த ஆக்சிஸ் கெட் கண்டென்ஸ்டு. இன்டர்நோட்ஸ் இருக்கு சேம் லைக் ஸ்டெம்ல இருக்கிற மாதிரியே வந்து, அதாவது லீவ்ஸ் வேர் த லீவ்ஸ் ஆர் அட்டாச் டு ஸ்டெம், அந்த பார்ட் வந்து என்ன சொல்றோம் நம்ம நோடல் ரீஜன் சொல்றோம். இன்பிட்வீன் நோட்ஸ் வந்து இன்டர்நோட்ஸ் இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த இன்டர்நோடல் எலாங்கேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதே போல வந்து இந்த அபெக்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ்னா உங்களுக்கு தெரியும் வந்து கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிசியம் அண்ட் கைனீசியம் வந்து ஃப்ளோரல் அப்பெண்டேஜஸ்ன்னு சொல்றோம். அது சக்சஸிவ் நோட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷூட் டிப் வந்து என்னவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க? ஃப்ளவர். மேபி வந்து சாலிட்டரினா சிங்கிள் ஃப்ளவர். சரி, இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன பாருங்க. இந்த diagrammatic representation பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Several flowers arranged on the common axis called as inflorescence. What is inflorescence? Arrangement of cluster of flowers. நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு காமன் ஆக்சிஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, அதான் இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை அரேஞ்ச் ஆயிருக்கிறத பொறுத்து வந்து டூ டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஆன் தி மெயின் ஆக்சிஸ். என்னென்ன டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்க. இதில் வந்து ரெசிமோஸ் கொடுத்துருக்காங்க. another one is வந்து சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இந்த ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் பாருங்க, இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க. மெயின் ஆக்சிஸ் கண்டினியூஸாக க்ரோ ஆகுது. இதில் ஃப்ளவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓல்டர் ஃப்ளவர்ஸ் சீன் அட் த பேஸ், யங்கர் ஃப்ளவர்ஸ் சீன் அட் த டாப். இது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆயிருக்கும். தட் மீன் அக்ரோபெட்டல் சக்சஷன். ஃப்ளவர்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் அக்ரோபெட்டல் சக்சஷன் அப்படின்னு சொல்றாங்க. So this kind of arrangement is called as racemose type of inflorescence. Next பாருங்க, சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். இதுல மெயின் ஆக்சிஸ் வந்து எப்பவுமே வந்து டெர்மினேட் வித் ஃப்ளவர். மெயின் ஆக்சிஸ் எப்பவுமே வந்து இது எதுல முடியுதுன்னு பாருங்க, ஃப்ளவர்ல முடியும். இதே போல இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ்லயும் பாத்தீங்கன்னா த்ரீ ஃப்ளவர்ஸ் இருக்கு. இதுல மெச்சூர்டு ஃப்ளவர் வந்து டாப்ல இருக்கு, யங் ஃப்ளவர்ஸ் வந்து பாட்டம்ல இருக்கு. இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு ரெசிமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் வந்து பேசிபீட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓல்டர் ஃப்ளவர்ஸ் ஆர் சீன் அட் த டாப், யங்கர் ஃப்ளவர்ஸ் ஆர் சீன் அட் த பாட்டம். திஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் வந்து பேசிபீட்டல் ஆர்டர். இது சைமோஸ் டைப் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளவர் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், மாடிஃபைடு ஷூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம். Flower is a reproductive unit in angiosperms. Mostly வந்து the sexual reproduction takes place in flowers in angiosperms. This means for sexual reproduction. Sexual reproduction வந்து எங்க நடக்குது? ஃப்ளவர்ல தான் நடக்குது. இந்த ஃப்ளவரோட ஸ்டாக் என்ன சொல்றாங்க பாருங்க, பெடிசல். ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளவர் இஸ் கால்ட் அஸ் பெடிசல். இதே போல இந்த swollen end இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். The base of the flower, all the floral appendages are attached to one common axis. அதுக்கு பேர் என்னன்னா thalamus or receptacle, where the floral appendages are attached to the common axis which is called as receptacle. அந்த part வந்து கொஞ்சம் swollen-ஆ இருக்கும். The reduced leaf found at the base of the pedicel called as bracts. பாருங்க, இந்த leaf like structure next to calyx வந்து இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? bract. Flower with bract called as bracteate. இது எல்லா ஃப்ளவர்ஸ்லயுமே வந்து இருக்காது. இந்த ஃப்ளவர்ஸ் எந்தெந்த ஃப்ளவர்ஸ்ல இருக்கோ அது என்ன சொல்றாங்க? பிராக்டியேட்னு சொல்றாங்க. ஃப்ளவர்ஸ் வித்வுட் பிராக்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் இபிராக்டியேட்.
ஃப்ளவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ளவரில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப் how many whorls? Calyx, corolla, androecium and gynoecium. There are 4 kinds of whorls இருக்கு. எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு காமன் ஆக்சிஸ் which is called as thalamus அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இதுல calyx and corolla do not play direct role in reproduction. So calyx and corolla என்ன சொல்றாங்க அப்படின்னா accessory organs அப்படின்னு சொல்றாங்க. Androecium and gynoecium are reproductive organs because of androecium is always called as male sex organ, gynoecium female sex organ. ஸோ இது ரெண்டுமே வந்து ரீப்ரொடக்ஷன்ல பங்கெடுத்துக்கிறதுனால இதை என்ன சொல்றாங்கன்னாக்கா வந்து ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இந்த லில்லி இன்னொரு ஃப்ளவர் கொடுத்தாங்க. லில்லியில பாருங்க இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கரோல்லா, நார்மலா வந்து கேலிக்ஸ் அண்ட் கரோல்லா வந்து அவுட்டர் டூ வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் கேலிக்ஸ் அண்ட் கரோல்லா லில்லி ஃப்ளவர்ல வந்து சிங்கிள் வேர்ல் இருக்கு which is called as perianth. Instead of calyx and corolla, the outermost wall of the flower in lily is perianth. Perianth consists of tepals. Clear understand பண்ணுங்க. Perianth consists of tepals. When the flower has both androecium and gynoecium, such kind of flower is called as bisexual flower அப்படின்னு சொல்றோம். A flower is having either male sex organ or female sex organ. Either androecium or gynoecium is unisexual flower அப்படின்னு சொல்றோம். Based on the distribution of sex organ, flowers are classified into 2 types. Staminate flowers and pistillate flowers. Male flower is always called as staminate flower. Female flower வந்து pistillate flower அப்படின்னு சொல்றோம். சரி, இங்க பாருங்க. Based on the mode of arrangement of floral parts, calyx, corolla, androecium, gynoecium, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்து 3 டைப்ஸா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. Actinomorphic flowers, zygomorphic flowers and asymmetry. What do you know about actinomorphic flowers? Actinomorphic flowers எங்க நம்ம கட் பண்ணாலும் vertical direction வந்து we can get 2 equal halves. So it shows radial symmetry. Zygomorphic flowers, நம்ம zygomorphic flowers வந்து ஏதாவது ஒரு particular partல கட் பண்ணாதான் நமக்கு 2 equal halves கிடைக்கும். It shows bilateral symmetry. Some flowers cannot be cut into 2 equal halves. சில flowers வந்து நம்ம எங்க கட் பண்ணாலும் நமக்கு 2 equal halves கிடைக்காது. Such kind of ஃப்ளவர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து asymmetric flowers அப்படின்னு சொல்றாங்க. மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் வந்து irregular மேனர்ல இருக்கும். Actinomorphic ஃப்ளவர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் actinomorphic flowers shows radial symmetry. நம்ம வெர்டிக்கல் டைரக்ஷன்ல எங்க கட் பண்ணாலும் எந்த ஆங்கிள் கட் பண்ணாலும் நமக்கு 2 equal halves கிடைக்கும். 2 equal radial halves in any radial plane passing through the center. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் மஸ்டர்ட், டட்டுரா. டட்டுரா இது உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஊமத்தை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. சில்லியும் நமக்கு தெரிஞ்சதுதான். மஸ்டர்ட், டட்டுரா, சில்லி ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் actinomorphic flowers. Zygomorphic flowers என்ன சொன்னோம் நம்ம? Zygomorphic flowers வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல நம்ம கட் பண்ணாதான் 2 equal halves கிடைக்கும். Can cut into or can divide into 2 similar halves at only one particular vertical plane. Pea, gulmer, cassia plants வந்து the zygomorphic. Examples for zygomorphic flowers shows bilateral symmetry. Next பாருங்க. சில flowers நம்ம எங்க கட் பண்ணாலும் 2 equal halves கிடைக்காது. Such kind of symmetry is called as asymmetric. Cannot be divided into 2 similar halves. Any vertical plane அப்படின்னு சொல்றாங்க. Example, canna. The next பாருங்க. Based on the number of floral appendages, flowers are classified into 3 types. Monocotyledons. Monocotyledonsல வந்து the outermost wall of the flower is called as perianth. Perianth அடுத்து வந்து androecium and gynoecium இருக்கும். A flower consists of only 3 floral appendages. அது என்ன சொல்றாங்க? Trimerous flowers அப்படின்னு சொல்றாங்க. சில ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க வந்து calyx consist of 4 sepals. Corolla consist of 4 petals. 4 under multiplications இருக்கும். அது வந்து tetramerous flowers அப்படின்னு சொல்றாங்க. இப்போ hibiscus இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்க வந்து calyx consist of 5 sepals. Corolla consist of 5 petals. 5 under multiplications இருந்ததுன்னா அது என்ன சொல்றாங்கன்னாக்க வந்து pentamerous flowers அப்படின்னு சொல்றாங்க. So இது வந்து based on the number of floral appendages வந்து flowers are classified into 3 types. Trimerous, tetramerous and pentamerous. Next பாருங்க. Based on the position of ovary, flowers are classified into 3 types. Based on the position of calyx, corolla and androecium in respect of
ovary on the thalamus. Flowers are classified into 3 types. இங்க பாருங்க first diagramல பாத்தீங்க அப்படின்னாக்கா வந்து இந்த floral parts sepal, petal, stamen எல்லாமே ஓவரிக்கு கீழ இருக்கும். So ovary is present above the floral parts. Such kind of flowers are called as hypogynous flowers with superior ovary. The next diagram பாருங்க. இங்க வந்து floral appendages, sepals, petals, stamen எல்லாமே இந்த middle of the ovary attach ஆயிருக்கும். இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து perigynous அப்படின்னு சொல்றாங்க. So half inferior ovary அப்படின்னு சொல்லுவாங்க. Floral appendages are attached to half inferior. That is ovary is half inferior. Next பாருங்க. இங்க ovary is present below the floral appendages such as sepal, petal and stamen. இங்க ovary வந்து floral appendagesக்கு கீழ இருக்கு. So this type of flowers என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வந்து epigynous flowers அப்படின்னு சொல்றாங்க. In epigynous flowersல வந்து ovary is inferior. ovary வந்து floral appendagesக்கு கீழ இருக்கு. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. hypogynous flower. hypogynous flowersல வந்து gynoecium எங்க இருக்கு பாருங்க, occupies the highest. அதாவது ovary is present above the floral appendages while other parts are situated below it. So this kind of arrangement is called as வந்து hypogynous அப்படின்னு சொல்றாங்க. ovary superior, example mustard, china rose and brinjal. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ovary is present above the floral appendages. Then epigynous flowerல பாருங்க, gynoecium perigynous. இது perigynous flowerல பாருங்க, perigynusல வந்து the floral appendages எல்லாமே வந்து இந்த middle part of the ovary வந்து attach ஆயிருக்கு. gynoecium is situated in the center and other parts of the flower located on the rim of the thalamus. இந்த line important, rim of the thalamus almost at the same level. Here ovary is half inferior அப்படின்னு சொல்றாங்க. ovary is half inferior. இது வந்து இந்த மிடில் அட்டாச் ஆயிருக்கு floral parts எல்லாமே வந்து. எக்ஸாம்பிள் plum, rose, peach. ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து plum, rose and peach கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் பாருங்க epigynous flowers. epigynous flowersல வந்து பாத்தீங்கன்னாக்கா ovary is situated below the floral parts. The margin of the thalamus grows upward enclosing the ovary completely and getting fused with it. Other parts of the flowers arise above the ovary. The floral parts எல்லாமே வந்து ஓவரிக்கு மேல இருக்கு. So ovary எங்க இருக்குன்னா floral parts கீழ இருக்கு. So this kind of ovary is called as inferior ovary. Example guava, cucumber, ray florets of sunflower. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீட் எக்ஸாமினேஷன்ல. ஸோ அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியரா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹவு மெனி பார்ட்ஸ்? 4 பார்ட்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். கேலிக்ஸ், கரோலா, ஆண்ட்ரிசியம் அண்ட் கைனீசியம். இந்த ஃப்ளவர் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் கன்சிஸ்ட் ஆஃப் calyx. Calyx is the outermost wall of the flower, consists of sepals. The second wall of the flower is corolla. Corolla consists of petals. Third wall, andrecium. Andrecium consists of stamen. The innermost wall of the flower is gynoecium. சரி, ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து calyx. Calyx பாருங்க, it is the outermost wall of the flower அப்படின்னு சொல்றோம். Calyx made up of sepals. இது மோஸ்ட்லி வந்து என்ன கலர்ல இருக்கும் பாருங்க, கிரீன் கலர்ல இருக்கும், லீஃப் லைக். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஃப்ளவர் இன் பட் கண்டிஷன். ஃப்ளவர் வந்து பட் கண்டிஷன்ல இருக்கும்போது வந்து இதுதான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. சேம் டைம் இந்த ஃப்ளவர் இஸ் இன் பட் கண்டிஷன் கேரி அவுட் த ப்ராசஸ் போட்டோசிந்தசிஸ். இந்த செப்பல்ஸ் வந்து சில ஃப்ளவர்ஸ்ல வந்து ஃப்ரீயா இருக்கும், நாட் யுனைடெட். அது வந்து பாலிசெப்பலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்பல்ஸ் ஆர் ஃப்ரீ. பட் இன் டட்டுரா லைக் பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து செப்பல்ஸ் ஆர் யுனைடெட். It is called as gamosepalous. பாருங்க, இந்த ரோஸ் ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. sepals are free from one another, polysepalous. But in datura பாருங்க, sepals are united, so it is called as gamosepalous. Second wall of the flower is called as corolla அப்படின்னு சொல்லியிருக்கோம். It lies inner to calyx, composed of petals. Petals mostly வந்து பிரைட்டா இருக்கும், brightly colored. ஏன்னா it helps to attract insects for pollination. corollaவில் மேபி பெட்டல்ஸ் வந்து ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா பாலிபெட்டலஸ் அப்படின்னு சொல்றோம். The petals are united called as gamopetals. இது டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு. சில
ஃப்ளவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா டியூப்லார் ஷேப்ல இருக்கு, சில ஃப்ளவர்ஸ்ல வந்து பெல் ஷேப்ல இருக்கு, சில ஃப்ளவர்ஸ்ல வந்து ஃபனல் ஷேப்ல இருக்கு ஆர் வீல் ஷேப்ல இருக்கு. ஸோ திஸ் மேபி வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு கரோலா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த based on the mode of arrangement of either sepals or petals. இதை வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, estivation அப்படின்னு சொல்றாங்க. இந்த arrangement of sepals, petals வந்து not similar in all flowers. The arrangement of mode of arrangement of either sepals or petals of a flower in bud condition is called as estivation அப்படின்னு சொல்றாங்க. What are the 4 types of estivation? Velvet estivation, twisted estivation, imbricate estivation, and vexillary estivation. Vexillary estivation is service called as Papilionesis corolla. Velvet estivation, இந்த diagram பார்த்தீங்கன்னாவே நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். Sepals or petals just touch one another without overlapping. So this kind of arrangement என்ன சொல்றாங்கன்னா velvet estivation. Next பாருங்க, இல்ல வந்து one side is inner, one side is outer. இந்த regular mannerல வந்து இது அரேஞ்ச் ஆயிருக்கு. This kind of arrangement twisted சொல்றாங்க. Next இந்த imbricateல பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து the one sepal or petal is completely inner, one is completely outer, remaining 3 overlaps. Such irregular arrangement என்ன சொல்றாங்க அப்படின்னா imbricate estivation அப்படின்னு சொல்றாங்க. Then vexillaryல வந்து ஒரு large standard petal இருக்கு, then 2 wing petals இருக்கு, followed by 2 keel petals இருக்கு. So this kind of arrangement வந்து vexillary estivation அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இந்த mode of arrangement of sepals and petals எப்படி இருக்குன்னு பாருங்க. First one, velvet estivation. Velvet estivation என்ன சொல்லிருக்கு நம்ம? Sepals or petals just touch one another. Sepals or petals just touch one another without overlapping at the margin. இது எதுல இருக்கு அப்படி பாருங்க, Calotropis, இந்த எருக்கு செடின்னு சொல்லுவோம், அதுல வந்து இருக்கு இந்த டைப் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, twisted. One margin of the appendage overlaps that the next one and so on. பாருங்க, ஒரு மார்ஜின் வந்து இன்னொரு மார்ஜின் ஓவர்லாப் பண்ணுது ரெகுலர் மேனர்ல. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா twisted estivation அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஹைபிஸ்கஸ், சைனா ரோஸ்ல இருக்கு, லேடிஸ் ஃபிங்கர்ல இருக்கு, அண்ட் காட்டன் ஃபிளவர்ஸ்ல எல்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, imbricate estivation. இதுல the margins of sepals or petals overlap one another but not in any particular direction. இதை சொன்னோம், ஒரு sepal or petal completely inner, one sepal or petal completely outer, the remaining 3 வந்து overlap ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெகுலர் மேனர்ல வந்து ஓவர்லாப் ஆகல, அதனால இது என்ன சொல்றாங்க, imbricate estivation அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் estivation seen in Cassia and Gulmer. நெக்ஸ்ட் பாருங்க, vexillary estivation. It is service called as Papilionesis corolla அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது என்ன ஃப்ளவர்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ அண்ட் பீன் ஃப்ளவர்ஸ்ல வந்து இந்த டைப் ஆஃப் எஸ்டிவேஷன் இருக்கு. இல்லை பாருங்க, இந்த ஒரு பெரிய பெட்டல் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்டாண்டர்ட் பெட்டல் சொல்றாங்க. லார்ஜஸ்ட் பெட்டல் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் பெட்டல். இது வந்து 2 லேட்டரல் பெட்டல்ஸ் வந்து ஓவர்லேப் பண்ணுது, அதுக்கு வந்து விங் பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டல்ஸ் இருக்கு, ஸ்மாலஸ்ட் anterior petals, keel petals அப்படின்னு சொல்றாங்க. So this kind of arrangement is called as vexillary estivation அப்படின்னு சொல்றாங்க. இது descendingly imbricate அப்படின்னு சொல்லலாம் நம்ம. நெக்ஸ்ட் பாருங்க, the third wall of the flower is called as andrecium. Andrecium composed of stamens. Stamen the male reproductive part அப்படின்னு சொல்றோம். Stamen consists of anther and filament. anther வந்து எத்தனை லோப்ஸ் இருக்குன்னு பாருங்க, 2 லோப்ஸ் இருக்கு, அதனால டைத்தீகஸ் ஆந்தர் அப்படின்னு சொல்றாங்க. பைலோப், டைத்தீகஸ் ஆந்தர் வித் 2 லோப்ஸ். இந்த 2 லோப்ஸ் அப்படின்னாக்க வந்து இதுல எத்தனை போலன் சேம்பர்ஸ் இருக்குன்னா 4 போலன் சேம்பர்ஸ் இருக்கும். இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ஸ்ல நம்ம ஒன் செகண்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். எத்தனை போலன் சாக்ஸ் இருக்கு, பைலோப்டு ஆந்தர்ல 4 போலன் சாக்ஸ் இருக்கும். சில ஃப்ளவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த ஸ்டெரைல் ஸ்டேமன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதாவது that cannot produce fertile male gametes. அது வந்து staminode அப்படின்னு சொல்றாங்க. Male flower is called as staminate. Sterile male flower is called as staminode. இந்த 2 டேர்மும் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஸ்டேமன்ஸ் பார்ப்பா. ஸ்டேமன்ஸ் வந்து எதோட அட்டாச் ஆயிருக்கு, சில ஃப்ளவர்ஸ்ல வந்து பெட்டல்ஸோட அட்டாச் ஆயிருக்கும், அதுக்கு வந்து எபிபெட்டலஸ் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பிரிஞ்சால். அதே போல ஸ்டேமன் அட்டாச் டு பீரியன்த்.
Perianth is the outermost wall of the flower in monocotyledons அப்படின்னு பார்த்திருக்கோம். Monocotyledons and some dicotyledons belongs to monoclamidae. சரி, perianth. In case the stamens are united with the perianth called as epiphyllous. Example, lily. So இதுவும் important. Clear understand பண்ணிக்கணும். Next பாருங்க, stamen பாருங்க. Based on the length, based on the united, இது further வந்து classify பண்ணிருக்காங்க. Next பாருங்க, சில ஃப்ளவர்ஸ்ல வந்து இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பாலியாண்ட்ரஸ். இங்க பாருங்க, in hibiscusல the filaments of stamen fused together, so it is called as cyanandrous. the stamens எல்லாம் ஃபியூஸ் ஆகி ஒரு பண்டிலா இருந்ததுன்னா அது வந்து cyanandrous சொல்றாங்க. ஸ்டேமன்ஸ் தனித்தனியா இருந்ததுனாக்கா அது வந்து பாலியாண்ட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. cyanandrous ஸ்டேமன்ஸ்க்கு வந்து இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, in hibiscus, China rose, hibiscusல the filaments of stamen fused together form one bundle, so it is called as monodalpus. Filaments of stamen fused, ஏதோட அட்டாச் ஆயிருக்கு, போலன் டியூபோட அட்டாச் ஆயிருக்கு, இது மொத்தம் சேர்ந்து ஒரு பண்டில் ஃபார்ம் பண்ணுது. அதனால வந்து இது என்ன சொல்றாங்க, மோனோடல்பஸ். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, in pea plant, கிளைட்டோரியா, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 10 stamens இருக்கு. இந்த 10ல வந்து 9 fused together form one bundle. 10th one is free to form separate bundle. இப்போ இதுல ஸ்டேமன் வந்து 9 + 1, அதாவது 2 பண்டில்ஸா இருக்கு. அதனால இது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து டைஅடல்பஸ். இதே வந்து சிட்ரஸ் ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்கன்னாக்க வந்து ஸ்டேமன்ஸ் வந்து fused together form many bundles. It is called as வந்து polyadalpus அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, பேஸ்ட் ஆன் லென்த். இந்த லென்த் ஆஃப் ஃபிலமெண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். சால்வியாவில் பாருங்க, அவுட் ஆஃப் 4 stamens have longer filament, 2 stamens have shorter filament. இப்போ ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா டைடினமஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து சில ஃப்ளவர்ஸ்ல வந்து 4 stamens have longer filament, 2 stamens have shorter filament. இதுல அதிகமா இருக்கிறது வந்து longer filament, டெட்ராடினமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைடினமஸ்ல அவுட் ஆஃப் 4 stamens, 2 stamens have longer filament, 2 stamens have shorter filament. பட் டெட்ராடினமஸ்ல வந்து அவுட் ஆஃப் 6 stamens, 4 stamens have longer filament, 2 stamens have shorter filament. இது போல இருந்ததுன்னா அது என்ன சொல்லுவாங்க, டெட்ராடினமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன் எதுல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வியா அண்ட் மஸ்டர்ட் ஃப்ளவர்ஸ்ல இருக்கு. சரி, இன்னர்மோஸ்ட் வால் ஆஃப் த ஃப்ளவர், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர் அப்படின்னு சொல்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா கைனீசியம். இந்த கைனீசியம்ல பார்த்தீங்கன்னா வந்து மேட் அப் ஆஃப் 1 or more கார்பல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கைனீசியமோட பார்ட்ஸ் பாருங்க. முதல்ல ப்ராட் பேசல் பார்ட் ஓவரி, அதுக்கு அடுத்து வந்து ஸ்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிசெண்டிங் வித் ஸ்டிக்மா. இந்த ஓவரி வந்து டிவைடட் இன்டு நியூமரஸ் சேம்பர்ஸ். இப்போ இது டிவைட் ஆகல அப்படின்னா மோனோகார்பனரி. இப்போ இது வந்து 2ஆ டிவைட் ஆயிருந்ததுன்னா பைகார்பனரி, 3ஆ டிவைட் ஆயிருந்தாக்க ட்ரைகார்பனரி, 4னாக்கா டெட்ராகார்பனரி, 5னா பென்டாகார்பனரி, மோர் தென் 5னா மல்டி கார்பனரி. என்னென்ன பார்ட் இருக்குங்க, ப்ராட் பேசல் பார்ட் என்ன சொல்றாங்க, ஓவரி. ஓவரியில் வந்து மேபி வந்து 1 or more ஓவியூல்ஸ் இருக்கும். இந்த ஓவியூல்ஸ் வந்து ஓவரியோட எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா வித் ஹெல்ப் ஆஃப் பிளாசண்டா. அதுக்கப்புறம் ஒரு ஸ்லெண்டர் பார்ட் இருக்கு, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா எலாங்கேட்டட் டியூப், இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டைல். இது வந்து ஓவரியும் ஸ்டிக்மாவும் கனெக்ட் பண்ணுது. இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா வந்து இந்த டிப்ல வந்து ஸ்டிக்மா இருக்கும். இதுதான் வந்து போலன் கிரெயின் லேண்டிங் பார்ட். இந்த போலன் கிரெயினை வந்து டியூரிங் பாலினேஷன் வந்து ரிசீவ் பண்ற பார்ட் வந்து ஸ்டிக்மா அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாருங்க, இந்த ஓவரியில வந்து மேபி வந்து இந்த ஓவரிக்குள்ள வந்து கார்பல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மேபி இந்த கார்பல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயா இருந்தது அப்படின்னா அப்போ கார்பல்ஸ் சொல்லுவாங்க. இந்த கார்பல்ஸ் யுனைட் ஆயிருந்ததுன்னா அது வந்து சின் கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரி டிவைடட் இன்டு நியூமரஸ் சேம்பர்ஸ். இந்த சேம்பர்ஸ் தான் வந்து அந்த டிவைடர் தான் என்ன சொல்றோம் நம்ம கார்பல்ஸ் சொல்றோம். ஓகே, இஃப் இட் இஸ் நாட் டிவைடட் அப்படின்னா மோனோ கார்பல். 2ஆ டிவைட் ஆயிருந்ததுனாக்கா 2 சேம்பர்ஸா டிவைட் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் பைகார்பனரி. ஸோ அந்த கார்பல்ஸ் ஃபியூஸ் ஆயிருந்ததுன்னா தட் இஸ் சின் கார்பஸ். ஃப்ரீயா இருந்ததுன்னா அப்போ கார்பஸ். சின் கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து மஸ்டர்ட் டொமேட்டோ. அப்போ கார்பஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து லோட்டஸ், ரோஸ்,
அண்ட் கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லலாம், பாலியால்தியா இதெல்லாம் வந்து அப்போகார்பஸ் ஓவரிக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரி, இதுக்குள்ள பாருங்க, இதுதான் வந்து கார்பல்ஸ். சரி, கார்பல்ஸ் இடையில இருக்கிறது வந்து லாக்யூல்ஸ். ஸோ இங்க வந்து ஓவியூல்ஸ் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க. அந்த ஓவியூல்ஸ் வந்து ஓவரியோட எப்படி அட்டாச் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் பிளசண்டா. ஸோ த அரேஞ்ச் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஓவியூல்ஸ் அந்த பிளசண்டா வித்தின் த ஓவரி வந்து பிளசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். பாருங்க, ஓவியூல்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இந்த ஓவரி. அது எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு, அது எப்படி வந்து ஓவரியோட அட்டாச் ஆயிருக்கு. சில ஃப்ளவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாக்க வந்து இது பாருங்க, இந்த ஓவரியோட மார்ஜின்ல அட்டாச் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் பிளசண்டா. இது வந்து மார்ஜினல் பிளசன்டேஷன் சொல்றாங்க. இந்த ஓவியல்ஸ் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு பாருங்க. ஓவியல்ஸ் வந்து இந்த மிடில் ஆஃப் த ஓவரி இஸ் அட்டாச்டு. ஸோ இது வந்து ஆக்சியல் பிளசன்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தென் இங்க பாருங்க, டுவர்ட்ஸ் அவுட்டர் இந்த இன்னர் வால் லேயர்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு ஓவியல்ஸ். ஸோ இது வந்து பெரைட்டல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சியல் பிளசன்டேஷன் மாதிரியே தான் இருக்கு. பட் ஆனா இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து இந்த செப்டம் கிடையாது இதுல. இது வந்து ஃப்ரீ சென்ட்ரல் பிளசன்டேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஓவியூல் வந்து ஓவரியோட வந்து இந்த பேசல் பார்ட்ல அட்டாச் ஆயிருக்கு வித் ஹெல்ப் ஆஃப் பிளசண்டா. ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம் பாருங்க. மார்ஜினல் பிளசன்டேஷன். இந்த மார்ஜினல் பிளசன்டேஷன் வந்து பிளசண்டா ஃபார்ம்ஸ் a ridge along the ventral structure of the ovary and the ovules are born on the margin, that is ridge forming two rows. See the diagrammatic representation பாத்தீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஓவியூல். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியூல் டெவலப்ஸ் இன்டு சீடு. ஸோ இதுதான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ எங்க அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க, இது எங்க அட்டாச் ஆயிருக்கு, இந்த ரிட்ஜ் ஆஃப் த ஓவரி வால். எக்ஸாம்பிள் பீ பிளான்ட். ஸோ மார்ஜினல் பிளசன்டேஷன் எதுல இருக்கு, பீ பிளான்ட்ல இருக்கு. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சியல் பிளசன்டேஷன். இங்க பிளசண்டா எங்க இருக்கு, இந்த மிடில் இருக்கு. ஆக்சியல் அண்ட் ஓவியல்ஸ் ஆர் அட்டாச் டு இட். The multilocular ovary. Ovules are attached to ovary wall in the middle of the ovary with help of placenta. Example, China rose, tomato, lemon. இதெல்லாம் some common examples கொடுத்திருக்காங்க. The next பாருங்க, parietal placentation. Parietal placentation எதுல இருக்கு அப்படின்னா mustard and argemone plantல இருக்கு. இந்த ovules எங்க டெவலப் ஆயிருக்கு பாருங்க, inner wall of the ovary on the peripheral part towards outer. Ovules are arranged middle இருந்தா அது axial placentation, towards outerல இருந்ததுன்னா அது வந்து parietal placentation. Ovules are attached to ovary towards outer, the inner wall of the ovary towards outer. Next பாருங்க, free central placentation. இதுவும் கேட்டிருக்காங்க. Ovules born on the central, same like axial placentation, central axis. இதுல என்னன்னாக்கா septa are absent, cross wall எதுவும் இருக்காது. Example, dianthus and primrose. ஸோ இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, என்னென்ன டைப் ஆஃப் பிளசன்டேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் ஒன், பேசல் பிளசன்டேஷன். இங்க பிளசண்டா எங்க டெவலப் ஆயிருக்கு பாருங்க, அட் த பேஸ் ஆஃப் த ஓவரி. இந்த சிங்கிள் ஓவியூல் இஸ் அட்டாச் டு இட். ஒரே ஒரு ஓவியூல் இருக்கு, எங்க அட்டாச் ஆயிருக்குன்னா அந்த பேஸ் ஆஃப் த ஓவரி. இந்த டைப் ஆஃப் பிளசன்டேஷன் எதுல இருக்குன்னா சன்ஃபிளவர் அண்ட் மேரிகோல்ட்ல இருக்கு. ஸோ இப்போ நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்க வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ் பத்தி வந்து ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வந்து ஃப்ரூட் அண்ட் சீட். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவியல் டெவலப்ஸ் இன்டு சீட், ஓவரி டெவலப்ஸ் இன்டு ஃப்ரூட். சரி, ஃப்ரூட் அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃப்ரூட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் fertilized ovary, ripened or fertilized ovary. After fertilization ovary develops into fruit. ஸோ இது வந்து எதுல ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல. சில பிளான்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் டேக்ஸ் பிளேஸ் வித்தவுட் ஃபர்டிலைசேஷன். அதாவது ஃப்ரூட் வந்து ஓவரியில இருந்தா டெவலப் ஆகுது. ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் ஓவரியில இருந்து டெவலப் ஆகுது. ஆனா வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் டெவலப் ஆச்சுன்னா அது பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றாங்க. The fruit is developed from ovary after fertilization அப்படின்னா யூகார் ஆர் ட்ரூ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. மேங்கோ ஃப்ரூட் அண்ட் கோகனட் ஃப்ரூட், இந்த ரெண்டுமே வந்து என்ன கேட்டகரியில் வருதுன்னா ட்ரூப் கேட்டகரி. ட்ரூப் டைப் ஆஃப் ஃப்ரூட் டெவலப்டு ஃப்ரம் மோனோகார்புலரி யூனிலாக்குலர் ஓவரி. இதுல வந்து ஃப்ரூட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 பார்ட்ஸ், அவுட்டர் பெரிகார்ப் அண்ட் சீட். ஃப்ரூட்ல வந்து 2 பார்ட் இருக்கும்.
So the diagrammatic representation, pericarp and seed. The pericarp is differentiated into outer epicarp, middle mesocarp and inner endocarp. Fruit consists of two parts, just pericarp, it is otherwise called as fruit valve, and a seed. Pericarp is differentiated into outer epicarp, middle mesocarp and inner endocarp. Mango and coconut la parunga, mango வந்து pericarp is differentiated into epicarp, mesocarp and endocarp. இதுல வந்து in mango வந்து mesocarp is fleshy, that means juicy, but in coconut mesocarp is fibrous. இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. How does the mango differ from coconut? Due to the presence of fibrous mesocarp. ரெண்டுத்துலயுமே வந்து stony endocarp. Next பாருங்க, seed is defined as fertilized ovule, mature or fertilized ovule. சீட்ல என்னென்ன பார்ட் இருக்கு பாருங்க, சீட் கோட் இருக்கு, எம்பிரியோ இருக்கு. எம்பிரியோல வந்து ரேடிக்கல் அண்ட் பிளிமியூல் ரெண்டு பார்ட் இருக்கு. radical and plumule. The radical is the embryonic part of root, plumule is the embryonic part of shoot. The embryo with two cotyledons அப்படின்னா that is dicotyledons. gram and pea seedல வந்து two cotyledons இருக்கும். இந்த சீடை நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு cotyledon இருக்கும். இதே வந்து wheat and maize எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வந்து embryo with a single cotyledon. So it is called as monocotyledons அப்படின்னு சொல்றோம். பாருங்க, the outer covering என்ன சொல்றாங்க, seed coat னு சொல்றாங்க. It is differentiated into testa and tegmen. The outer seed coat is called as testa, inner seed coat is called as tegmen. இருக்கு. அதுக்கப்புறம் வந்து seed coatல பாருங்க ஒரு scar இருக்கு, அது வந்து ஹைலம்னு சொல்றாங்க. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்க வந்து இது வந்து it helps to attach seed to fruit. அதுக்கப்புறம் ஒரு மைன்யூட் ஓப்பனிங் இருக்கு, that is called as micropyle. அது வழியா தான் வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணும் during germination. And radical plumule come out through micropyle only. The seed குள்ள வந்து embryo இருக்கு. இந்த embryonic axis with two cotyledons இருந்தா dicotyledons, single cotyledon இருந்தா அது monocotyledon ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த cotyledons வந்து fleshy, அது வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஆனால் சில பிளான்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். இந்த ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். அது எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்க, இந்த பீன் சீட்ல, முங்கோ சீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர்ட் இந்த cotyledon itself. இது நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் டூ எம்பிரியோனிக் பார்ட் இருக்கு அப்படின்னு சொன்னோம், radical and plumule. The embryonic part of the root is called radical. The embryonic part of the shoot is called plumule. பாருங்க, இந்த castor plantல எல்லாம் வந்து எண்டோஸ்போம் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னாக்க வந்து after double fertilization. Double fertilization is the unique feature in angiosperms அப்படின்னு சொல்றோம். During fertilization ஒரு மேல் கேமெட் எக்கோட ஃபியூஸ் ஆகும், another மேல் கேமெட் வந்து செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும். செகண்டரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆகும்போது ஆல்ரெடி டூ போலார் நியூக்ளியஸ் டுகெதர் ஃபார்ம் செகண்டரி நியூக்ளியஸ். அப்போ இன்னொரு மேல் கேமெட் அதோட ஃபியூஸ் ஆகும்போது அதுக்கு வந்து ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது டிஸ்இன்டகிரேட் ஆகி எண்டோஸ்போமா ஃபார்ம் ஆகுது. பாருங்க, பீன், கிராம், பீ இதுல எல்லாம் வந்து இந்த காட்லிடன்ஸ்லயே வந்து ஃபுட் மெட்டீரியல் ஸ்டோர் ஆகுது. அதனால இது என்ன சொல்றாங்க, நான் எண்டோஸ்போமஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோகோனட் அண்ட் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எண்டோஸ்போமஸ் சீட். இந்த மோனோகாட் சீட்ஸ் எண்டோஸ்போமிக், பட் சம் வந்து நான் எண்டோஸ்போமிக் மோனோகாட்ஸ் மோஸ்ட்லி வந்து எண்டோஸ்போமிக் கொடுத்துருக்காங்க. சில சீட்ஸ்ல வந்து நான் எண்டோஸ்போமிக், எக்ஸாம்பிள் ஆர்கிட்ஸ், இதுவும் இம்பார்ட்டன்ட் லைன். போல மெய்ஸ், சீட் கோட் மெம்பரன் இஸ் ஜெனரலி ஃபியூஸ்ட் வித் ஃப்ரூட் வால். இது வந்து ஃபுல்லா வந்து பல்கி அண்ட் ஸ்டோர்ஸ் ஃபுட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு லேயர் பாருங்க, இந்த எண்டோஸ்போம் கவர்ட் பை a protein rich layer. இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. What is the name of the protein rich layer, which is called as alluron layer? The endosperm, இது monocot seed இல்ல எண்டோஸ்போமா வந்து ஒரு புரோட்டீன் லேயர் கவர் பண்ணிருக்கு, அது பேரு அலியூரான் லேயர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நெக்ஸ்ட் பாருங்க, இந்த எம்பிரியோ வந்து ஸ்மாலா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க, மோனோகாட்லிடன்ஸ்ல எம்பிரியோ, இந்த எம்பிரியோ வந்து ஷீல்டு ஷேப்ல இருக்கு. இந்த ஷீல்டு ஷேப் காட்லிடனுக்கு வந்து ஸ்கூட்டெல்லம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல இதுல வந்து பிளிமியூல் அண்ட் ரேடிக்கல் இருக்கு. பிளிமியூல வந்து ஒரு ஷீட் கவர் பண்ணிருக்கு, அதுக்கு வந்து கோலியாப்டைல் அப்படின்னு சொல்றாங்க. ரேடிக்கல்ல ஒரு ஷீட் கவர் பண்ணிருக்கு, அதுக்கு வந்து கோலியோரைசா.
இந்த கோலியோப்டைல் அண்ட் கோலியோரைஸா டைகாட் சீட்ல கிடையாது, மோனோகாட் சீட்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃப்ளோரல் பார்ட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அண்ட் சீடை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். இந்த நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லெட் அஸ் டிஸ்கஸ் அபவுட் இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அதோட வந்து ஒரு 3 ஃபேமிலிஸ் கொடுத்துருக்காங்க இந்த லெசன்ல இருந்து. Fabaceae family, Solanaceae and Liliaceae family. இந்த ஃபேமிலியை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Thank you very much for listening our videos. Those who are watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best.